என் தங்கமே, தாங்க முடியாத மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, ஒரு நிமிடம் நின்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்டுவிட்டு செல். உன்னுடைய இந்த வேதனைக்கு மருந்தாக உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்றேன். உன் அப்பன் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் இதிலிருந்து எனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். என் பிள்ளை, உனக்கும் மனநிறைவு கிடைக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை பார்த்து உன் அப்பன் மெய் சிலிர்த்து போனேன். இது போன்ற வேதனைகள் யார் வாழ்க்கையிலும் வந்திருந்தாலும் அவர்களால் அதை தாங்கிக் கொண்டிருக்கவே முடியாது. ஆனால் என் பிள்ளை, நீ எல்லா விஷயங்களையும் கண்டு, எல்லா வேதனைகளையும் கண்டு, வாழ்க்கை கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் தாங்கி நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்குள் இருக்கின்ற மன வலிமைதான் இந்த கருப்பன் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. மன வலிமை கொண்டு என் பிள்ளை, நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய். நாம் எந்த விஷயத்திற்காகவும் சட்டென்று உடைந்து போய்விடக்கூடாது. அப்படி உடைந்து போனோம் என்றால் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்காது என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றிவிட முடியும். இனி உனக்கு இந்த கருப்பனின் துணை தேவைப்படாது. ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலாக, கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது ஒரு ஆதரவாக நான் இருந்து விட்டேன் என்றால் அது என் பிள்ளைக்கு மேலும் வலிமையை அதிகப்படுத்தும் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பனுக்கு ஒரு விஷயம் எப்பொழுதுமே நினைவில் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு நாள் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாங்க முடியாத கஷ்டம் வந்தது. அப்பொழுது நீ என்ன செய்ய முயற்சி செய்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம், இந்த வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று அன்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை உனக்குள் பார்க்கும் பொழுது இந்த கருப்பன் எனக்கு அன்று உன்மேல் கோபம் வந்தது. ஆனால் இப்பொழுது அதே பிள்ளை இத்தனை மன வலிமையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிவதை பார்க்கும் பொழுது அப்பனுக்கு அத்தனை மகிழ்ச்சி வந்து விட்டது என்றே சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையை, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீயாகவே செய்வதற்குரிய அத்தனை பக்குவத்தையும் பெற்றுக்கொண்டாய். எந்த நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நிலையில் எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டு விட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும். இனி உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவிற்கு மன வலிமையோடு எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்து உன் அப்பனின் துணையும் உன்னோடு உனக்கு உடன் இருக்கும். எவ்வளவுதான் இதையெல்லாம் எதிர்கொண்டாலும், எவ்வளவுதான் மன வலிமை உனக்குள் இருந்தாலும், ஆழ் மனதில் கஷ்டம் ஒன்றே என்று உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோருமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் பிறந்தது முதல் இன்று வரை வேதனைகளையே சந்தித்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அந்த வேதனை என் பிள்ளையின் மனதில் இருக்கத்தான் செய்கின்றது. உன்னால் அதை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் அதை நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக தொடங்கி வைத்திருக்கின்றது. இதற்கு மேலும் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு ஒரு நாள் மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு ஏற்றதுவாறு நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பன் அதற்கு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறான் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும்.
நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே. நீ அப்படி செய்யக்கூடிய பிள்ளை இல்லை. ஏனென்றால் உனக்குள் அத்தனை முயற்சிகளும் இருக்கின்றது என்பதனை நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் என்று சொல்லி எப்பொழுதுமே இதை பற்றியே நினைத்து கொண்டு நீ உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை தொலைத்து விடாதே. பல நேரங்களில் வாழ்க்கை முடிந்து விட்டதாக நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது. அந்த நேரத்தில்தான் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை சுற்றி வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்தையும் துயரத்தையும் வேடிக்கை பார்த்தவர்கள் உன்னுடைய மனநிறைவான விஷயங்களை இனிமேல் நிச்சயமாக வேடிக்கை பார்க்கத்தான் வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை அடையப் போகிறாய், என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று இவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டிய நாள் நெருங்கி வந்துவிட்டது. உன்னுடைய நிலைமையைக் கண்டு அவர்கள் இப்பொழுது சிரிக்கின்றார்கள். ஆனால் நீ எடுக்கின்ற இந்த முயற்சியின் பலனாக உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியைக் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். ஒருவரின் சந்தோஷம் இன்னொருவருக்கு வேதனையாக மாறும் என்றால் அவர்கள் எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதை பற்றி நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. என்னென்ன மாற்றங்களை கண்டு வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை நீ தாங்கினாயோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கும். கருப்பனை கண்டுவிட்டாலே உன் மனதிற்குள் தைரியம் இன்னமும் அதிகமாக வந்துவிடும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளுக்காகவும் நீ உன்னை பலியாக்கி விடாமல் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த முன்னேற்றத்தில் இந்த கருப்பன் உன்னை வரவேற்க தயாராக இருக்கின்றேன். நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்காது, முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதனால் நீ இதனை எல்லாம் தெளிவாக எதிர்கொண்டு விட மனநிறைவோடு நின்று கொண்டிரு. கருப்பன் கரம் பற்றிய உனக்கு வாழ்க்கையில் எதை நினைத்தும் பயம் வேண்டாம். இப்பொழுது எப்படி இருக்கின்றாயோ அப்பொழுதே நீ பயணித்து கொண்டே இரு. அப்படியே நானும் உன்னோடு வந்து உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து விடுவேன். உனக்காக நான் தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையை இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கடினமானதாக மாற்றி இருக்கலாம். ஆனால் எல்லாம் முடியும் நேரம் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ கடந்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் சர்வசாதாரணம். உன்னை நீ எந்த அளவிற்கு மெருகேற்றி கொண்டாயோ, இந்த வாழ்க்கைக்குள் உன்னை எந்த அளவிற்கு நீ பிணைத்து கொண்டாயோ அந்த அளவிற்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து உன் வெற்றியை நீ நிலைநாட்டுவாய். அதற்கு உனக்கு இந்த கருப்பன் எப்பொழுதும் உடன் இருப்பான் என்பது மட்டும் மறந்துவிடக்கூடாது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ நினைத்து விட்டால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று அப்பன் சொல்லிவிட்ட பிறகு இனி உனக்கு சந்தேகம் என்ற ஒன்று எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது. உனக்கு நல்லதை நினைக்கின்றவர்களை அருகில் வைத்து கொண்டு கெடுதலை நினைக்கின்றவர்களை இன்னமும் அதிக அருகில் வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? அவர்களினுடைய அந்த எண்ணம்தான் இப்பொழுதும் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவர்கள் முன்னிலையில்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றது. இவர்களை பார்த்தாவது நாம் வெற்றியை பெற்றே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை உனக்குள் கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இரு. என்றும் உனக்காக இந்த கருப்பன் உடன் இருப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும்.
நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்று எதுவும் இல்லை. இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உனக்கான வெற்றி நாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.